இது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மேல தான் அந்த அளவுக்கு பாசம் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பையன புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பையன் மேல உயிருக்கு உயிரா இருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ண பார்த்திருக்கான், புடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப அன்பா இருப்பான். ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ண செலக்ட் பண்றாங்க அப்படின்னாலே கடகம் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னாமா, பொண்ணு அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்காது. பொண்ணு வசதியா இருக்கணும்னு எதிர்பார்க்காது. பொண்ணு பெருசா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்காது. பெருசா எதுவுமே எதிர்பார்க்காது. என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, பொண்ணு குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கா, எல்லார் மேலயும் பாசமா இருக்கா, அத தான் எதிர்பார்க்கும். சோ கூட்டமா இருக்கணும். எல்லார் கூட்டமா கூடயும் இருக்கணும். அன்பா இருக்கணும். ஆமா, அன்பா இருக்கணும். ஓகே. ஒண்ணும் இல்ல. ஒரு திருவிழாக்கு போறான் ஒரு பையன். ஒரு பொண்ணு ஃபேமிலியோட வந்து இறங்குது. தாத்தாக்கு அது குடு, தாத்தாக்கு இது குடு, பாட்டிக்கு இது குடு, அம்மாக்கு இது குடு அப்படின்னு விழுந்து விழுந்து அம்மா, அப்பாவ, தாத்தாவ, பாட்டி எல்லாம் கவனிக்குதுன்னா, கடகராசி பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போயிடும். சூப்பர், சூப்பர். இப்படி இருக்க பொண்ணு தான் நாளைக்கு எங்க அப்பாம, எங்க அப்பாவ, எங்க அம்மாவை, எங்க அண்ணனை, என் தம்பிய கவனிப்பா அப்படின்னு நினைப்பான். ஏன்னா கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி பிரையாரிட்டிமா. நெறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருப்பாங்க. என்ஜிஓஸ்ல இருப்பாங்க. மத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய டாக்டர்ஸா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் அதுல கடகம் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மரைன் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் இருப்பாங்க. நெறைய ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு நடத்துறவங்க, பெரிய பெரிய என்ஜிஓஸ்லாம் வச்சு நடத்துறவங்க கடகம் தான். அவங்களுக்கு இயற்கையாவே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. அப்போ ஒரு பொண்ணு குடும்பத்த விழுந்து விழுந்து கவனிச்சுதான் அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லாத பொண்ணா இருந்தாலும், இந்த பையன் பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பையனா இருந்தாலும், அந்த அந்த சோல் தான் எனக்கு என்னோட சோல்மேட் அப்படின்னு அவன் அந்த செகண்டே முடிவு பண்ணிடுவான்.